வணக்கம். இது உங்கள் தமிழ் பிசினஸ் இன்ஃபோ. நேயர்களே, இந்த பதிவில நம்ம பார்க்க போற தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை மேனுஃபேக்சரிங் பிசினஸ். அதாவது ரவை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணப்படுது? அதற்கான ரா மெட்டீரியல் என்ன? ஸோ இந்த ரவைய வந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மெஷினரி என்ன? ஸோ இத தயாரிச்சு எங்க எப்படி சேல் பண்றது? இந்த ரவை எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? அப்படிங்கிற முழு தொழில் விவரத்த நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இல்லன்னா புதுசா பார்க்குறவங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த வீடியோக்கு கீழ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ண உடனேயே ஒரு பெல் பட்டன் அப்பியர் ஆகும். அதையும் மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ரவை மேனுஃபேக்சரிங் பிசினஸ். ஸோ ரவை வந்து எதுலேருந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட் அதாவது கோதுமை. அரிசியிலேருந்து தயாரிக்கிறாங்க. பட் அதிகமா கன்சியூம் பண்ணப்படுறது பார்த்தீங்கன்னா, வீட்லேருந்து தயாரிக்கப்பட்ட ரவ தாங்க. ஸோ வீட்ட வந்து மில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி பொடி குருணையா, அதாவது ரொம்ப சின்ன இந்த கடைசி சைஸ் இருக்கிற குருணையா மில் பண்ணும்போது நமக்கு வந்து ரவை கிடைக்குதுங்க. ஸோ இந்த ரவைய வந்து தயாரிக்கிறது சம்மந்தமா பார்க்கறதுக்கு முன்னாடி, இதனுடைய ரா மெட்டீரியல் சம்மந்தமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த பிசினஸ்குள்ள வரவங்க இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் முன்னயே சொன்ன மாதிரி ரவையினுடைய ரா மெட்டீரியல் என்ன பார்த்தீங்கன்னா, கோதுமை. பட் கோதுமையில 2 வெரைட்டி இருக்குங்க. ஒண்ணு வந்து ஹார்ட் வீட், அதாவது கடினமான கோதுமைன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து சாஃப்ட் வீட், லேசான கோதுமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 2க்கும் என்ன வித்தியாசம்? இங்க இத நான் ஏன் இங்க வந்து நான் ஏன் இத பேசுறேன்? இன்னொன்னு ரவ தயாரிக்கிறதுக்கு எந்த கோதுமைய வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்க வீடியோல பார்க்காம 2 கலர் இருக்கு பாத்தீங்களா? டார்க் ப்ரவுனா இருக்கிறது வந்து ஹார்ட் வீட். ஸோ அந்த கலர் வந்து லைட்டரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, லைட் ப்ரவுனா இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து சாஃப்ட் வீட். இந்த வீட்ட தான் நம்ம ரவ தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஹார்ட் வீட்ல வந்து குளுட்டன் கன்டென்ட் அதிகமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு கெடுதியானது. ஸோ லைட்டர் இதுல வந்து சாஃப்டர் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குளுட்டன் கன்டென்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ சாஃப்ட் வீட்லருந்து தயாரிக்கப்பட்ட அந்த ரவையிலருந்து தான் நம்ம வந்து உப்மா, இட்லி, ரவை இட்லி, தோசை, கேசரி, இன்னும் ஸ்வீட்ஸ் வகைகள் அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ரவை தாங்க இது. ஸோ அந்த வீட்லருந்து தயாரிக்கப்பட்ட ரவை பார்த்தீங்கன்னா, பாஸ்தா மாதிரியான பொருட்கள் தயாரிக்காத ரா மெட்டீரியல் தாங்க அதுலருந்து தயாரிக்கப்படுது. ஸோ வீட்லருந்து இந்த ரவை மட்டும் இல்லாம, அ கோதுமை குருணை இருக்கு இல்லைங்களா? அதையும் வந்து நம்ம இதுலருந்து தயாரிச்சு விற்பனை செய்ய முடியும். நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ ரவை தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, கோதுமை. இது வந்து நீங்க ஹோல்சேலா எடுக்கும்போது ரூ. 28லேருந்து ரூ. 30க்குள்ள உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோதுமை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அத நீங்க வந்து உங்களுடைய ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கோதுமை மொத்த வியாபாரம் பண்ற சம்மந்தமா. அதுல வந்து செல்லருடைய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க குவாலிட்டியான கோதுமைய வந்து ஹோல்சேலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து மிஷின் டீட்டெயில்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி மினி மிஷின் உங்களுக்கு தெரியும். மினி ஃப்ளோர் மில், ரைஸ் மில் மாரி உங்களுக்கு சின்ன மிஷின் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, 30,000-35,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இத விட சின்ன மிஷின் இருக்கு. இன்னும் லோ இன்வெஸ்ட்மென்ட் தான் எனக்கு வேணும் அப்டின்னாக்கா, நான் சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்டின்னாக்கா, இந்த மாதிரி மிஷின் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 12லேருந்து ரூ. 15,000 உங்களுக்கு வந்து இந்த மிஷின் கிடைக்கும். ஸோ 2 மிஷினுமே எங்க கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக. அடுத்து இந்த மிஷினுடைய டெமோ பார்ப்போம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சிங்கிள் ஃபேஸ்ல ரன் ஆகக்கூடிய மிஷின். ரொம்ப சின்ன மிஷின். சின்ன இடம் இருந்தா போதும். நீங்க இப்போ எ புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா, ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் இல்லாம நான் வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த மிஷின் வந்து சூட்டபிளா இருக்கும். ஏன்னா சின்ன இடம் இருந்தா போதும். வீட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸ் எடுத்து எஃப்எஸ்எஸ்ஏ லைசென்ஸ், ஜிஎஸ்டி வாங்கி நீங்க கமர்ஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின வந்து ஆப்பரேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. என்ன அ சைஸ்ல வந்து உங்களுக்கு அரைக்கணுங்கிற அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரவைக்கான அ அ கோர்ஸ் அ சைஸ் இருக்கு. ஸோ அந்த கோர்ஸ் சைஸ நீங்க செட் பண்ணிட்டு, நீங்க கோதுமைய நீங்க போட்டீங்கன்னா போதும். மேல வந்து ஹாப்பர் இருக்கு. அந்த முக்கோணம் மாரி இருக்கிறது அங்க ஹாப்பர். அந்த ஹாப்பர்ல நீங்க கோதுமைய போடலாம். இது பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட மினிமம் 25லேருந்து 50 கிலோ வந்து உங்களுக்கு அவுட்புட் அரைச்சு குடுக்கும். ரவைய வந்து மேக் பண்ணி குடுக்கும். ஸோ பாருங்க அத அட்ஜஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த மெஷின் ஆப்பரேட் பண்றது ரொம்ப ஈஸி. விலையும் பார்த்தீங்கன்னா, ரூ. 30லேருந்து ரூ. 35,000 கிடைக்கும். ஸோ இந்த மாரி மிஷின் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஆன்லைன்லயே நேரா வந்து Amazonல போயிட்டு ரவ மேக்கிங் மிஷின், அதாவது மினி ஃப்ளோர் மில்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து ஸோ இதான் ஹாப்பர். இதுக்குள்ள தான் நீங்க கோதுமைய போடணும். ஸோ உங்களுக்கு வந்து இது
அரைச்சு குடுக்கும். கன்வேயர் பெல்ட், சின்ன கன்வேயர் பெல்ட் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரவைய வந்து உங்களுக்கு கோர்ஸா ரவ சைஸுக்கு மில் பண்ணி உங்களுக்கு குடுத்துரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இத விட சின்ன மிஷின்ங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 12,000லேருந்து ரூ. 15,000 இந்த மிஷின் கிடைச்சிரும். ஸோ இதுல இந்த மிஷினோட வெவ்வேறு சைஸ்ல சீவ் குடுத்துருவாங்க. இந்த காட்டுறாங்க இல்லைங்களா? அந்த பிளேடு மாரி இருக்கும். அதான் சீவ். நமக்கு என்ன மாதிரியான நீங்க என்ன மாதிரி அரைக்கணுமோ, இப்ப ரவனா கோர்ஸா அரைக்கணும். மாவு அப்டின்னாக்கா ஃபைனா அரைக்கணும். ஸோ அதுக்கான சீவ் இருக்கும். அத மட்டும் நீங்க ஃபிட் பண்ணிக்கணும். நீங்க என்ன அரைக்கிறீங்களோ அத ஃபிட் பண்ணி இதில எத வேணாலும் அரைக்கிறாங்க. மாவு அரைக்கலாம், அ மசாலாக்கள் அரைக்கலாம். எது வேணாலும் நீங்க அரைச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்ட்டான ஒரு சின்ன மிஷின். இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்டின்னாக்கா, இதுவும் சிங்கிள் ஃபேஸ்ல வீட்டு கரண்ட்ல ரன் ஆகுறது தான். ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 10லருந்து 15 கிலோ வந்து இது அரைச்சு குடுக்கும். சரிங்களா? ஸோ சிம்பிளா இப்ப க்ளோஸ் பண்ணியாச்சு. சீவ ஃபிட் பண்ணி, இப்ப மேல வந்து செட் பண்ணிட்டு மேல இருக்கிற அந்த ஹாப்பர்ல வந்து கோதுமைய நம்ம வந்து போடணும். என்ன அரைக்கணுமோ நம்ம அத போடணும். ஸோ காம்பேக்ட்டா மிஷின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ சின்ன லெவல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து ஆப்ட்டா இருக்கும். ஸோ ஜஸ்ட் பவர் ஆன் பண்ணி நீங்க ரன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அது அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பீப் சவுண்ட் வரும். நீங்க வந்து ஓப்பன் பண்ணி நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அரைச்சு முடிச்சிருச்சு. நீங்க என்ன மாதிரி அரைக்கணும்னு சொல்லி சீவ் ஃபிட் பண்ணி ஆன் பண்ணீங்களோ, இப்போ ரவைன்னா ரவை, அதுக்கான பிளேடு வைக்கணும். அ மாவா இருந்தா மாவு. ஸோ அரைச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. அரைச்சு முடிச்சதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணா போதும். ஸோ நீங்க ரவை தயாரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கேஜ் போட்டு நீங்க ரீட்டெய்லருக்கு சப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல நீங்க ஹோல்சேலா குடுக்கறதா இருந்தா பிபி பேக் அதாவது பாலித்தீன் பேக், பாலிப்ரொபைலீன் பேக் இருக்குங்களா? பிளாஸ்டிக் பேக் அரிசியில வரும் இல்லையா? அதுல நீங்க 25 கிலோ, 30 கிலோன்னு போட்டு நீங்க ஹோல்சேலா சப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். ரவையினுடைய தேவை எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் வீடுகள்ல வந்து இது உணவுப் பொருளாக வந்து வாங்கப்படுது. அதே சமயத்தில ஃபுட் இண்டஸ்ட்ரில ஹோட்டல்ஸு, பேக்கரீஸு, ஸ்வீட் சென்டர்ஸ் இங்க எல்லாமே வந்து இது ரா மெட்டீரியலா யூஸ் பண்ணப்படுது. ஸோ நீங்க டொமஸ்டிக் வந்து பாக்கெட்ஸ்ல அடைச்சு ரீட்டெயிலர்ஸ்க்கு நீங்க சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி, பேக்கரீஸ்க்கெல்லாம் நீங்க ஹோல்சேலா சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கான கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கமர்ஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தா, அதாவது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ புடிச்சு, எஃப்எஸ்எஸ்ஐ, ஜிஎஸ்டிலாம் வாங்கி மிஷின் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்றதா இருந்தா, 1,00,000 இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணிறலாம். இல்ல ஹோம் பேஸ்டு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்புறமேட்டு கமர்ஷியலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா, 30,000 இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணிறலாம். இப்போ 1 கிலோ ரவா புரொடியூஸ் பண்றதுக்கு புரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்ப்போம். வீட் வந்து உங்களுக்கு ரூ. 28 கிலோகிராம் கிடைச்சிரும். நீங்க வந்து இன்னும் அதிகமா இருந்தா இன்னும் கம்மியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்க மில் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ரவையா கன்வெர்ட் பண்ணும்போது மில்லிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 4 உங்களுக்கு கிடைக்கும். அது அரவு கூலி, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சேர்த்து. பேக்கிங் சார்ஜஸ் வந்து ஒரு ரூ. 2. ஸோ பாக்கெட்ஸ்ல வந்து உங்களுடைய பிராண்ட் நேம் போட்டு பிரிண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து 80 பைசாலருந்து ரூ. 1.30 தான் வரும். ஸோ டோட்டலா பேக்கிங் சார்ஜஸ் ரூ. 2. லேபர் சார்ஜஸ் வந்து 1 கிலோவுக்கு வந்து ரூ. 3 அப்படின்னு வச்சுக்கிட்டா, மத்த டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ரூ. 3 மேக்ஸிமம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 40 ஆகும் ஒரு பெர் கிலோகிராமுக்கு. ஸோ இது நான் வந்து மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். இவ்வளவு வராது. நான் எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் காஸ்டிங் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 50க்கு நீங்க வந்து சேல் பண்ணலாம் ஹோல்சேலா. ஸோ இந்த மார்ஜின் ரேஷியோலலாம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். நெறைய பாராமீட்டர்ஸ் அதில இருக்கு. ஸோ செல்லிங் பிரைஸ் ரூ. 50 அப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 1 கிலோகிராமுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரூ. 10 கிடைக்குங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு வந்து உங்களுடைய புரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 200 கிலோகிராம் அப்டின்னாக்கா, 1 கிலோக்கு ரூ. 10 ப்ராஃபிட் இன்டு 200 ரூ. 2,000 ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 25 நாள் நீங்க வந்து வொர்க்கிங் டே அப்டின்னாக்கா, மந்த்லி பார்த்தீங்கன்னா 50,000 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னும் நீங்க உங்களுடைய மார்க்கெட்ட எக்ஸ்பேண்ட் பண்ண உங்களுடைய ப்ராஃபிட் வந்து மந்த்லி இன்கிரீஸ் ஆகும். ஸோ குறைவான முதலீட்ல ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது சூப்பரான ஒரு தொழிலுங்க. இந்த தொழில் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் என்குயரீஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சேனலோட இமெயில் ஐடி இருக்கு. அதில கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தொழில் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.